கைகளை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க சத்தம் ஆண்டவரே, ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, என்னை சுமந்து கொண்டு வந்தீரப்பா, சொல்லுங்க ஆண்டவரே, என்னை சுமந்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ப முடியல. நமக்கு எத்தனை சோதனை வந்தாலும் கூட தேவன் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. மைக்கு கொடுத்து என்னென்ன சோதனையை இந்த வருஷத்தில் நீங்க சந்திச்சீங்கன்னு கேட்டா எத்தனை சோதனை வந்தாலும் தேவன் நம்மை நடத்தி வந்தார். ஆண்டு வாக்கு சொல்றது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது எந்த விதமான கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது 4 பேர் சொல்லுவார் ஆண்டவர். யாராரு அது? யாருடைய தேவன் பார்த்தீங்களா? யார்? ஆபிரகாம் தொடர்ந்து யாரு? இருப்பாங்க. யாரா தொடங்கி விட்டு தான் கப்பு கப்பு கப்பு. ஒரு ஆள் சொல்றா, நீங்க ஒவ்வொரு பேரா சொல்லணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 3 பேர் தானா? ஓ, ஒருத்தர் சொன்னாரு நம்ம பேரை சொல்லி நம்ம சொல்லணுமா? அவர் பாஸ்டர் ராஜசேகரின் தேவனா இருக்கிறார். யாராவது கை தட்டினாங்க? உங்க பேருக்கு சொல்றேன், நானே கை தட்டினா உனக்கு கை உங்களுக்கு கை தட்ட சொல்லி எங்களுக்கு யாரும் காசு கொடுத்தா? நாங்கள் கை தட்ட மாட்டோம். சரி, அது போட்டோம். இப்போ நீங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. அவர் ஜஸ்டினின் தேவன், அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் அவர் பிலமோனின் தேவன், அவர் சாலமோனின் தேவன், அவர் பூமி ராஜா தேவன், அவர் ரூபனின் தேவன். டபுள் ரூபன் வந்திருக்காங்க. கையில தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரூமா இருந்தா ஒரு ஹாலா இருந்தா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம சத்தம் போட்டு சொல்லலாம். என்னுடைய தேவன் அவர் சொல்லுங்க பார்ப்போம். இரு அம்மா மொதல் வச்சு தொடங்க அம்மா. எனக்கு அட்டன் சரிப்போம். லிசாவின் தேவனாக கை தட்டுங்க. இந்த மாதிரி பேசணும் என்னைக்கு முடிக்கிறது? ஒன்னா சொல்லுங்க. பரவாயில்லம்மா, நேரத்தை பிச்சமா கிட்ட ஒன்னா சொல்லுங்க. ரெடி, 1 2 3. அப்பா, உங்க பேரெல்லாம் நீங்க ஆண்டுகிட்ட சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அட்டன்ஸ் விழுந்துருச்சு. இன்னைக்கு டபுள் சம்பளம் உங்களுக்கு இன்னைக்கு. அல்லேலூயா. வரப்போகிற 26ல் 2 மடங்கு சம்பளம், 2 மடங்கு ஆசீர்வாதம், எல்லாம் 2 தான். மனைவியை தவிர மற்றது எல்லாமே 2 தான். இதை நான் சொல்ல ஒரு பாஸ் மிடில் சொல்லி விட்டாரு. எனக்கு வேற கஷ்டமாயிடுச்சு. எங்களை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. ஏன்டா அந்த இருந்துச்சுன்னா டாக்டர் சொல்லுவாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்துட்டா, குடும்ப ஆண்டுகள் வந்துட்டா, தேவன் அதை பிடித்த காரியமாக எடுத்துக்கொள்ள. பழைய பொருளாம் நிறைய பேர் நான் படிச்சிருக்கேன். புதிய பண்ண கற்று வந்து என்ன பண்ணாரு? ஒரு சீர்திருத்தம் பண்ணாரு. அதெல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பிள்ளைகள் இருப்பாங்க, குடும்பங்கள் இருக்கும். அப்போ நான் இப்போ இருக்கிற சீர்திருத்த காலத்தில் சொல்றேன், விசுவாசனால 20-26 ஆசீர்வதிப்பான் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் என்ன பார்க்காமே இருக்கிறாங்க. இந்த ஆண்டு முழு நம்மளை பாதுகாத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் பட்சத்தில் இருந்தாரு. எந்த விதமான பெருமை நம்மளை அடிக்காமல் பாதுகாத்தார். இப்ப சொல்லுங்க, அவரு ஆபிரகாமின் தேவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவர் யாருடைய தேவன்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஒரு 2 ஸ்டெப்பு இடையே வந்து நீங்க பாட போறீங்க. முடிஞ்சா நீங்க நடனம் ஆடலாம். சேர் அப்படியே தான் இருக்கணும். எல்லாம் எழுந்து நிற்போமா? கிறிஸ்துமஸுக்கு மாதிரி பண்ணான்னு தான் இந்த செட்டெல்லாம் வச்சேன். நான் பழையபடியே அதே தான் வந்துப்போம்.
ராய்கட்டி ஜப்பம், ஏறப்பேர் ஜப்பம். புதிய நாளுக்குள் என்ன நடக்கும்? புதிய கிருபையால் என்ன நடக்கும்? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாருங்கப்பா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய ஆனந்த சத்தமானது முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கஷ்டத்துக்கு பதிலாக நன்மைக்கு தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக கருப்பை தாரும் தேவா, ஆனந்த கருப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அவளுக்கு சிங்காரத்தை தந்தார், உலகத்திற்கு ஆனந்தத்தை தந்தார். துணியின் துணையை முடிக்க அன்னைக்கு தந்தார். நித்திய விருட்சமாய், நித்திய காலமாய் நடுங்க சுடமானே. நித்திய விருட்சமாய், நித்திய காலமாய் நடுங்க சுடமானே. சாம்பலுக்கு சிங்காரத்தை தந்தார், துயரத்திற்கு ஆனந்தத்தை தந்தார். முடிவரும் நெருக்கமா, விடுதலை முடிவரும் கண்களில் நாசிவேறும் ஆனந்த கவியானே. கத்தருக்குள் மொழிவாய் மகிழமை நிறுவையும் ரசிப்பின் மந்திரம் அணிந்தது நிச்சயம். நீதி சார்வையை கழிப்பது அற்புதம், ஆத்தும களி கூறும். கத்தருக்குள் மொழிவாய் மகிழமை நிறுவையும் ரசிப்பின் மந்திரம் அணிந்தது நிச்சயம். நீதி சார்வையை கழிப்பது அற்புதம், ஆத்தும களி கூறும். அழுகுரலில் அல்லேலூயா.
ஒவ்வொரு பேரும் கர்த்தரோடு கூட ஐக்கியமாயிட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். யாராவது ஞானஸ்நானம் எடுத்தவங்க வீட்டில் தங்கினவங்க போங்க, வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஞானஸ்நானம் பெற்றவங்க சார், நான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்துக்கிறேன் பாஸ்டர், எழுந்து நில்லுங்க பார்ப்போம். 1, ஆஹா 2, இவன் நம்பர் சொல்லக்கூடாது பொழுது. அப்புறம் பாருங்க வாலிபர்கள், எங்க வாலிபர்கள், ஞானஸ்நானம் பெற்ற வாலிபர்கள், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கைகளை தட்டி அவங்கள வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். நல்லா ஜோர கை தட்டி அல்லேலூயா, தேங்க்யூ, அல்லேலூயா. இன்னும் நாம் நன்றாக ஜெபித்தால், இன்னும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தால், இன்னும் குடும்பமாக ஜெபித்தால், உபவாசித்து ஜெபித்தால், சபையாய் ஜெபித்தால், நிச்சயமாக நம்ம அடிக்கடி சொல்றோம் பார்த்தீங்களா, 1000 ஆத்துமா 1000 ஆத்துமான்னு சொல்லி, அது தேவனே கூட்டி சேர்ப்பார். ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லியிருக்கு. கர்த்தரே சேர்ப்பார். அதனால பிரியமான தேவ ஜனங்களே, வீட்டிலே ஜெபத்தை தயவு செய்து தொடங்குங்கள். வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. நீங்க எதை எடுத்தாலும், நான் உங்களுக்கு திறந்த மனோடு பேசுறேன், நீங்க எதை எடுத்தாலும் ஜெபம் பண்ணி தொடங்குங்க. ஜெபம் பண்ணி ஒரு முடிவெடுங்க. ஜெபம் பண்ணி ஒரு ஆயத்த காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அதில் இருப்பார் பாருங்க. அதனாலதான் சொல்றது, கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்வார். எப்ப ஜெபம் பண்ணி போகும் பொழுது அந்த ஜெபம் தேவனோடு கூட இணைந்து ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னொன்று நான் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். நாம போன தடவை நம்ம சொன்னோம், போன வாரத்திலே நம்ம சொன்னோம், ஆண்டவர் சொன்னாரு. இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம வருகிறோம். ஒருவர் மீதும் ஒருவர் நாம கசப்பு இல்லாமல், மன வருத்தம் இல்லாமல். இப்ப திருவிருந்தம் நடக்க போகுது. இப்போ திருவிருந்தம் நம்ம கொடுக்க போறோம், திருவிருந்தம் நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, என் மனதில் யார் மேலேயும் கசப்போ, யார் மேலேயும் ஆண்டவரே வைராக்கியமோ எதுவுமே இல்லாதபடி என்னை ஒரு விசை என்னை ஆண்டவரே பரிசோதித்து என்னை சுத்திகரியும் என்று சொல்லி எல்லாம் அப்படியே நம்ம நாமளே சொல்லிக்க வேண்டியதான். நாமளே சொல்லிக்க வேண்டியதான். கணவன் மேலே ஒரு வருத்தமாக இருப்பீங்க, மனைவி மேலே வருத்தமாக இருப்பீங்க, பிள்ளைங்க மேலே வருத்தமாக இருப்பீங்க, உறவுக்கு மேலே வருத்தமாக இருப்பீங்க, ஒரு மனக்கசப்பாக இருப்போம், பேசாமல் இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளாக மனசுல கஷ்டம் போட்டிருக்கு. எதுக்கு சொல்ல வரணும் சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை, டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்காங்க. யாராவது சொன்னார், அவரு மாதிரியே அவர் இருப்பார், அவரை மாதிரியே இருப்பார், அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருப்பார் சொல்லுவாங்க. டக்குன்னு அவர் போயிட்டு இருக்கிறார் தங்கள்கிட்ட. காரணம் என்ன? வாழ்க்கை அவ்வளவுதான், டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வருத்தத்தோடும், இந்த மனக்கசப்போடும், இந்த வேதனையோடும் நம்ம வாழ்ந்து இந்த உலகத்துல விட்டு நம்ம போறத காட்டிலும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து கைகளை வைத்து அல்லேலூயா, ஒரு நல்ல ஒரு பியூர் மைண்டா, ஒரு பியூர் மனசா தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஒரு அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் விடுதலையாய் பரிசுத்தமாய் நம்ம வாழ நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கைகளை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அருமை பெருமாள் அவர்கள் இது போல திருவந்தத்தை பாய்ட்டுனோப்பா. அதனால என் பிரியமான தேவ ஜனங்களே, காணிக்கை பிடிக்குமா வச்சுங்க இருக்காப்பா. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். சரி, 1லிருந்தே வாசிங்க மைக்கு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், தகப்பனாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய். அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு, எனக்கு என்ன செய்வீங்க நீங்க? எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனா ஒரு குறை என்கிட்ட இருக்கு. இது எல்லாமே வாழ்க்கையில் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா ஒண்ணு இல்ல. ஏதோ ஒண்ணு இல்ல, எல்லாமே இருக்கு, ஆனா ஒண்ணு இல்ல. எல்லாமே சம்பவமா இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு. அது ஏதோ ஒண்ணு இருக்கு. அது தேவன் தான் சந்திக்க வேண்டும். சோர கையை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆடு மாடு செல்வங்கள் பொன் வெள்ளி எல்லாமே இருக்கு ஆபிரகாம்கிட்ட, ஆனா ஒரு ஆசீர்வாதம் இல்லை. தேவரின் என்னத்தை தருவீர்? என்ன செய்ய முடியும்? என் வீட்டுல ஒருத்தன் பிறந்தா பாரு, தமஸ்கு ஊரானாகிய எலியாசர் தான் என் வீட்டினுடைய பிள்ளை ஸ்தானத்திலிருந்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் கவனிக்கிறான். எனக்கு என்ன தெரியும்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். கர்த்தர் என்ன சொன்னாரு? பின்னும் ஆபிரகாம் கர்த்தர் என்ன சொன்னாரு? அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, உண்டப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். பாரு அப்படின்னு அவன் பார்த்தா பாருங்க,
அவ்வளவு நட்சத்திரங்கள் இவையெல்லாம் உன் பிள்ளைகள் சொன்ன உடனே அதை விசுவாசித்தான். அவிசுவாசம் நினைக்கல, கர்த்தராக அவனுக்கு நீதியாக எண்ணினான். அப்புறம் ஒரு விஷயம் நான் நடந்து பாருங்க. அது அவன் 15:16. அவன் 15:16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். அப்படியா? ஏனென்றால் அப்படியா? வசனம் பாருங்க. நான் அவனை ஆசீர்வதித்து சாராளை ஆசீர்வதித்து சாராளை ஆசீர்வதிக்கிறார். அதே பகுதியில் வந்து வாசிங்க. அதுதான் நான் சாராளை ஆசீர்வதித்து அவளாளுக்கு தாயாகவும் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் ஜாதிகள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அவரை ஆசீர்வதிப்பேன் என்றார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆபிரகாம் மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, சாராலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அவங்களை கடவுள் வந்து நிமிர பண்ணினார். அவங்க நிந்தை நீங்கியது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு இருந்து அவர் சுதந்திரித்தார் என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. ஆனால் ஒரு யாக்கோப்பு என்ற ஒரு அந்த துறையை கடக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தேவனோடு கூட